வணக்கம் அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் வங்கிகளில் நகைக்கடன் வச்சிருப்பவர்களுக்கு வந்திருக்க அந்த ஒரு சில மகிழ்ச்சியான செய்திகள் என்னென்ன வகையான மகிழ்ச்சியான செய்திகளை ரிசர்வ் வங்கி வைத்திருக்கிறது வெளியிட்டிருக்காங்க. வங்கிகளில் தங்க நகை பெற்றுள்ள வாடிக்கையாளர்களுக்கும் பயணிகளுக்கும் வகையில் 2 முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகி உள்ளன. முதலாவது, கடனை திருப்பி செலுத்துவதில் உள்ள சிரமங்களை குறைக்க அசல் மற்றும் வட்டியை சேர்த்து மாத தவணை முறையில் செலுத்தும் வசதி ரிசர்வ் வங்கி அறிமுகப்படுத்த உள்ளதுங்க. மாத தவணை இஎம்ஐ செலுத்தும் வசதியை ரிசர்வ் வங்கி அறிமுகப்படுத்த உள்ளது. இதன் மூலம் கடன் தொகை திட்டமிட்டு அடைக்கப்படுவதுடன் கடனை தீர்க்க முடியாமல் நகைகள் ஏலத்திற்கு போவதையும் தடுக்க முடியும். இரண்டாவதாக, தனியார் நிதி நிறுவனங்கள் நகைகளை ஏலம் விடுவதில் முறையான விதிகளை பின்பற்ற வேண்டும் என நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கடுமையாக எச்சரிக்கை விடுத்துள்ளார். நகைக்கடன் வசூலிக்கும் முறைகள் நியாயமானதாகவும் கண்ணியமானதாகவும் இருக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். இந்த மாற்றங்கள் நகைக்கடன் வாங்கியுள்ள சாமானிய மக்களுக்கு பெரும் நிம்மதியும் பாதுகாப்பையும் வழங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. தற்பொழுதைய சிக்கல்கள் என்ன? முடிவற்ற கடன் சூழலில் என்ன சிக்கல்கள் அப்படின்னா, வட்டி மற்றும் செலுத்துதல். அசல் தொகை அப்படியே இருக்கும். மொத்த முடிவில் அசலையும் கட்ட முடியாமல் நகை ஏலத்துக்கு போகுதல். அசலை கட்ட முடியாமல் வட்டியை மட்டும் கட்டிவிட்டு நகை ஏலத்துக்கு போயிடுச்சு அப்படின்றது தான் தற்போது இருக்கிற ஒரு முக்கியமான சூழல். முதல் அறிவிப்பு அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப, ரிசர்வ் வங்கி ஆர்பிஐ நேரடி கட்டுப்பாட்டு ஆய்வின் மூலமாக 4 முக்கிய குறைபாடுகள். நகை மதிப்பீட்டில் வெளிப்படைத்தன்மை இல்லை, முறையற்ற நகை ஏலம், நகைக்கு இணையான கடன் தொகை விகித முறைப்பாடு, ஒரே அடமானத்தின் மீது கூடுதல் கடன் நகை வழங்குதல். இதெல்லாமே சார்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா நகை கடனுக்கு இஎம்ஐ வசதி. ஓகேங்களா? வீடு மற்றும் வாகன கடனை போல இனி நகை கடனுக்கும் மாத தவணை இஎம்ஐ அறிமுகம். கடன் காலத்தின் தொடக்கத்திலிருந்தே அசல் ப்ளஸ் வட்டி இரண்டையும் சேர்த்தே மாதம் செலுத்தலாம். கடன் சுமை இதனால் குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் சுலபமாக கடனை அடைக்க முடியும். முழு மீட்பு உறுதி. மொத்தமாக அசலை தேடும் சுமை இனி இல்லை. நகை ஏலத்துக்கு போவது முற்றிலுமாக தவிர்க்கப்படும். ஸோ பழைய முறைக்கும் புதிய முறைக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழைய முறையில் வட்டியை மட்டுமே கட்டுதல், புதிய முறையில் அசல் ப்ளஸ் வட்டி. அசல் தொகை பழைய முறையில் கடைசி வட்டியும் குறையாது, புதிய முறையில் மாதந்தோறும் படிப்படியாக குறையும். ஏல அபாயம் மிக அதிகம். கடைசியில் முழு தொகையும் கட்ட முடியாவிட்டால் கண்டிப்பாக ஏலம். புதிய முறையில் முற்றிலும் தவிர்க்கப்படுகிறது. நிதி திட்டம் திடீர் நிதி சுமை. ஓகேங்களா? எளிதான மாதாந்திர திட்டத்தினால புதிய முறையை கொண்டு வந்திருக்கோம். மத்திய அரசினுடைய இந்த அதிரடியான நடவடிக்கை இதில் இயக்கியிருக்காங்க. என்பிஎஃப்சி நிறுவனங்களுக்கு நிதியமைச்சரின் கடும் எச்சரிக்கை. ஓகேங்களா? ஆர்பிஐ விதிகளை பின்பற்றாமல் வாடிக்கையாளர்களின் நகைகளை முறைகேடாக ஏலம் விடும் வங்கி அல்லாத நிதி நிறுவனங்கள், என்பிஎஃப்சி மற்றும் அடகு கடைகள் நிறுவனங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ட்டு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இந்த தகவலை வெளியிட்டிருக்காரு. கடன் வசூலுக்கான 3 முக்கியமான நெறிமுறைகள். நிதி நிறுவனங்கள் கடன் வசூல் நடைமுறைகள் கட்டாயம் இப்படி தான் இருக்க வேண்டும். வாடிக்கையாளர்களுடைய உரிமை மற்றும் பாதுகாப்பு. நியாயமான வட்டி மற்றும் அபராத கணக்கீடுகளில் முழுமையான நியாயம் இருக்கணும். ஓகேங்களா? நடைமுறைகள் சட்டப்படி சரியாகவும் வெளிப்படையாகவும் இருக்கணும் அப்படின்றது. மரியாதைக்குரிய வாடிக்கையாளர்களை தரக்குறைவாக நடத்தக்கூடாது. இரக்கமுள்ள வாடிக்கையாளர்களின் சூழ்நிலையை புரிந்து செயல்படுதல். ஓகேங்களா? மனிதாபத்துடன் வாடிக்கையாளர் அணுகணும் அப்படின்றத இவங்க குறிப்பிட்டு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு அப்டேட். ஓகேங்களா? ஸோ இனி 100% உங்கள் தங்கம் பாதுகாப்பானதாக கிடைக்கும். உங்களுக்கு இஎம்ஐ வசதி, அரசினுடைய கண்காணிப்பு, உங்கள் நகைக்கு 100% பாதுகாப்பு. ஓகேங்களா? முழுமையாக உங்களுக்கு நகைகள் கிடைக்கும். அதனால் இந்த விதிமுறைகளை பின்பற்றுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்க. நன்றி, வணக்கம்.